கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூரியக்கார கொரியன் டிராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில மந்திரவாதி மந்திரக்கட்டை எல்லாத்தையுமே அழிச்சிருவாரு. அசிஸ்டன்ட்டும் ஹீரோ தான் மனுஷ மந்திரக்கட்டை அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்படி ஹீரோவையும் கையோட கூட்டின்னு வந்துடுறான். ஹீரோயினுக்கு வேற சாபம் ஆக்டிவேட் ஆயிருக்குமா, அவ காத்துல பறந்துட்டு இருப்பா. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கரெக்டா ஹீரோயின் கீழே விழும்போது ஹீரோ பிடிச்சிருவான். நம்ம ஹீரோக்கு அந்த மந்திரக்கட்டை இருக்குல்ல, அதுல உள்ள சக்தி எல்லாம் இவனுக்கும் இருக்கு. இவன் இருக்கிற வரைக்கும் அந்த சாபம் ஆக்டிவேட் ஆகாது. ஹீரோயினோட கழுத்துல இந்த சிம்பிள் மறைஞ்சிருச்சு, அவ முடி கருப்பு கலர்ல ஆயிருச்சு. ஆனா அவ மயங்கிட்டா. சுத்தி காட்டி இந்த மந்திரக்கட்டெல்லாம் எரிஞ்சிச்சுல, அதுவும் இப்ப சரியாயிருச்சு. ஹீரோயின் அவ ரூம்ல வச்சுட்டு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட அந்த புக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அதுல சொல்லி இருந்ததெல்லாம் இவளை பத்தி தானான்னு கேக்குறான். ஆமா, அதனாலதான் நீ இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப தேவை. எப்படின்னு தெரியல, உனக்கு மந்திரக்கட்டுக்கான சக்தி இருக்கு, அதனால ஹீரோயினோட சாபம் தடுக்கப்படுதுன்னு சொல்றான். அப்புறம் அப்படி ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து அங்க உடஞ்சி கிடக்கிற பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ட்க்குலாம் ஒரே குழப்பமா இருக்கு. அது எப்படி மனுஷ மந்திரக்கட்டா, இவனா ஒன்னும் புரியாம அப்படி குழம்பிட்டே இருக்க. அப்பதான் ஹீரோ ஜெயில இருந்தால, அதை யோசிச்சுட்டு ஆமா நீ எதுக்கு ஜெயில இருந்த, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா, போலீஸ் கிளீஸ் எதுவும் இங்க வந்து உன்னை தேடாத அப்படிலாம் கேட்டுட்டு இருக்க. அவனும் நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன மாட்டி விட்டுட்டாங்க, அதென்ன முகமுடி கில்லரா, ரெட் டிராப்ஸா அவன் சொல்லி என்ன புடிச்சாங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன சொன்ன நீ, முகமுடி கில்லரா, அவனை உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆஹா நான் பார்த்ததுலாம் இல்ல, பார்த்துருந்தா நானே போய் பிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் அப்பதான் ஒரு விஷயம் சொல்றான். அந்த முகமுடி கில்லர் கொண்டது எல்லாமே நம்ம ஹீரோயின் ஆசையை நிறைவேற்றினவங்க, அவனாலதான் இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி முடிக்க முடியாம கிடக்குது. ஆனா இது ஹீரோயினுக்கு தெரியாது, சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் வந்துட்டா. அவ ஹீரோவை பார்த்துட்டு இவன் என்னன்னு போலையா, இவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, இப்ப அவன் மூஞ்சில முகமுடி இல்ல, இதுக்கு முன்னாடி மூஞ்சில ஹீரோவை பார்க்க கூடாதுன்றதுக்காக துணி கட்டிருப்பா. அசிஸ்டன்ட்டும் சொல்லி பாக்குறான், இப்ப பாரு மந்திரக்கட்டை எல்லாம் சரியாயிருச்சு, இவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ப மாட்டா. அப்புறம் ஹீரோ கிட்ட நீ தான் என்னை காப்பாத்தினியான்னு கேட்க, இவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு முடியெல்லாம் வெள்ளாயி காத்துலலாம் பறந்துருப்பாள்ல, நீ எல்லாத்தையுமே பாத்தியான்னு கேட்குறா. அவன் பார்த்துட்டான்ல, அவனால டைரக்டா பதில் சொல்ல முடியாது. உடனே அவ இவன் அனுப்பிடுவேன் ஒன்றும் தேவையில்லன்னு அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போயிட்டா. அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட நீ இங்கே இரு, இங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த பார்க்குறான். அவனுக்கு புக் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படியே முழுசா தெரியும், அவன் ஒரு மனுஷ கவசம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பார்க்குறான். அவ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விருப்பச்சிட்ட கொண்டு வா, நான் ஆசைகளை நிறைவேற்றணும், மெழுகுவர்த்தியை ஏற்றணும், அப்பதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி சாபம் ஆக்டிவேட் ஆகாம இருக்கணும், அதுக்கு அவன் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் புரிய வைக்கிறான். அப்படியே காலையில ஆயிடுச்சு, யோனை தான் கட்டுறாங்க. அவன் வீட்டுல அவன் வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவனோட அம்மா வந்து என்னப்பா கிளம்பிட்டியா, இப்போ எப்படி இருக்கேன்னு கேட்க, ரொம்ப வேலை பார்த்ததுனால மயங்கிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவங்களும் மருந்த குடின்னு சொல்லி மருந்து கொடுக்க அவன் குடிக்கும்போது அப்படியே அவன் கழுத்தை நைஸா பாக்குறாங்க. அவங்களுக்கு அந்த சாபத்தால தான் இப்படி ஆயிருக்குமோன்னு தோணுது. நீ ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டியாப்பான்னு வேற கேக்குறாங்க. அவன் தேடிட்டே தான் இருக்கேன், எதுக்கு கேக்குறீங்கன்னு கேக்குறான். இல்ல சும்மா தான் அவளை பத்தி ஞாபகம் வந்துச்சு அதனால கேட்டேன் அப்படின்னு சமாளிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பயம், ஹீரோயினால திரும்பவும் நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு. வெளியில வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் இவனுக்குமே தெரிஞ்சிருக்கு, அவகிட்ட சொல்றான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஆச்சோ அதே மாதிரிதான் இப்ப ஆயிருக்கு, ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனுக்கு ஹீரோ தப்பிச்ச நியூஸ் தெரிஞ்சிருக்கும் போல. நேரா செல்லுல போய் பாக்குறான், எப்படி தப்பிச்சான் அப்படின்னு கேட்கும்போது யாருக்குமே தெரியல, பூட்டை திறந்து வேற தப்பிச்சிருக்காங்கல்ல, அப்ப யாரோ உதவி பண்ணியிருக்காங்கன்றது இவனுக்கு புரியுது. அங்க உள்ள காவலாளிலாம் பயப்படுறாரு, அது நான் பண்ணலன்னு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் எப்படி அவன் ஊரை விட்டு ஓடி இருப்பான், கேட்ல போய் விசாரிச்சா தெரியும்னு சொல்லும்போது யோன் யோசிச்சு பாக்குறான், அந்த முகமுடிக்கலரை பிடிக்கணும்னு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நம்ம தேடணும். அது மட்டும் இல்லாம இப்ப நான் அந்த 100 வருஷம் மரத்துக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் இவனும் அங்கதான் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ உட்காந்து மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சும்மா இல்லாம அவகிட்டே போய் நிக்கிறான். அவ அசிஸ்டன்ட் சொன்னதெல்லாம் நம்பாத, நீ இப்பவே கிளம்பிடு அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு இதுக்கு முன்னாடி காட்டுல அடைஞ்சு கிடந்த, இப்ப இங்க அடைஞ்சு கிடக்குற, ஒரு வேளை அவன் சொன்னது உண்மையா இருந்ததுன்னா நான் உன் கூடவே வரேன், உனக்கு எங்க போகணும்னு சொல்லு போலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு ஈச்சம்பழம் சாப்பிட பிடிக்கும் தானே, இங்க வெளியில மரம் இருந்தா சொல்லு, நீ ஏன் உன் கையால பறிச்சு சாப்பிடு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே கவலையா தான் இருக்கு. அவளுக்கு என்ன கவலை அப்படின்னா ஹீரோவை ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்மளால இவனுக்கு எதுவும் ஆயிருமோன்ற கவலை தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியலையா, நான் பழைய ஆள் கிடையாது, நாம 2 பேரும் நம்மளை பத்தி இதுக்கு மேல பேசிக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்ல அவன் உடனே அப்ப எனக்கு நீ உண்மையான மறக்கிற மருந்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றான்.
சொல்றான். ஹீரோயின் தான் மறக்கிற மருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தண்ணியை தானே கொடுத்துருப்பா. அந்த புக்கை நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா நீ என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க. இந்த ராஜமாதாவோட பணியார் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பேப்பரும் வச்சிருக்காங்க. அவரும் வேக வேகமா எடுத்துட்டு போறாரு. யாரா வச்சிருக்கான்னு பார்த்தா இந்த மந்திரவாதி ஒளிஞ்சு நின்று எட்டி பாக்குறாரு. இவர் என்ன கலகம் பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. ராணி அதை எடுத்து பாக்குறாங்க, ஆனா அதுல என்ன எழுதிருக்குன்றது நமக்கு தெரியல. அப்படி அரச வேலை தான் காட்டுறாங்க. அங்க மற்ற அமைச்சர்கள்லாம் நாம பிடிச்சது உண்மையான கொலகாரம் கிடையாதாமே, உண்மையான முகமூடி கிளற 2-3 பேர் பார்த்ததா சொல்றாங்கன்னு அரசர்கிட்ட சொல்ற. அரசர் செம்ம கான்ல கத்துறாரு. அப்ப நான் தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களா, எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க. எல்லாருமே தலையை குனிஞ்சு குனிஞ்சு பம்மியே தான் பேசுறாங்க. இல்ல அவனை யாரோ பார்த்திருக்காங்க அப்படின்னும் போது இவர் பயங்கரமா கத்துறாரு. யாருன்னு என்கிட்ட கூட்டு வா, நான் அவன் நாக்க புடிங்கி தூர போடுறேன், அப்பதான் புரியும். தேவையில்லாம பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்ப அங்க ராஜமாதா வர்றதா ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்றாரு. ராஜா கோவத்துல அவங்க அப்படியே திரும்பி போக சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆனா ராஜமாதா கேட்காம உள்ள வந்துட்டாங்க. நீங்க இவ்வளவு கோவத்துல இருந்தீங்க அப்படின்னா நாட்டுக்கு நல்ல முடிவுகள்லாம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது அரசவை, தேவையில்லாம நீங்க இங்க வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களோட மனநிலை ஒழுங்கா இல்ல அப்படின்னா நான் சொல்லதான் செய்வேன். நீங்க இப்படி கோவத்துல எடுக்கிற முடிவு எல்லாமே நம்ம நாட்டை தான் பாதிக்கும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அவர் கோவத்துல அப்ப இந்த பொறுப்பை வேணா நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவைப்பட்டா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு அமைச்சர் பயந்துக்கிட்டு ராஜமாதா ராஜா இன்னும் இருக்கிறாரு, அவர் நல்ல ஹெல்தியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, ஹெல்தியா இருக்கிறாரா, அவர் ஹெல்தியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு ஒருத்தர் சீக்கிரட்டா மருத்துவம் பார்ப்பார்ல, அவரை ராஜமாதா புடிச்சிட்டாங்க போல. ஒருவேளை இதைத்தான் மந்திரவாதி குழுவா கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. அவரும் வந்து ராஜாக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஆனா அது எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல, அதுக்கு நான் தான் வைத்தியம் பண்றேன்றதையும் செம்ம பயந்துகிட்டே தான் சொல்றாரு. ராஜாக்கெல்லாம் செம்ம காண்டு, அப்படியே கோவத்துல கத்துறாரு. இந்த நிலைமையில நீங்க நாட்டை எப்படி பாத்துக்க போறீங்க, அது மட்டும் இல்லாம உங்க உடல் நலம் தான் முக்கியம், அதை ஏன் நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ராஜா கத்துறாரு. ராஜமாதா ஏமாத்துறாங்கன்ற மாதிரி அவரை அப்படி ரொம்ப பதட்டமாக அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதனால அப்படியே கையில இருந்து ரத்தமா வடியுது, நிக்க கூட முடியாம தரையில முட்டி போடுறாரு. எல்லாருமே பயத்துல பாக்குறாங்க. ராஜமாதாவும் நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க ராஜா, மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா ராஜா படுத்த படுக்கையா இருக்காரு. பக்கத்துல அந்த சூனியக்காரி தான் உட்காந்துருக்கு. ராஜா சட்டெல்லாம் ரத்தமா இருக்கு. இது அப்படியே ஒரு கருப்பு பவுடர் போடும்ல, அதை போட அது ராஜாவோட மூக்குக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்ப அப்படியே லைட்டா கண்ணை முழிச்சு என்னை சரி பண்ணிடுவேன்னு சொன்னேன், ஏன் இன்னும் நான் சரியாகல, எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும், நான் உங்களை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு தெரியுதா இல்லையா, நான் ஒன்னும் ராஜ குடும்பத்து நேரடி வாரிசு கிடையாது, எத்தனை பேரும் என்ன கொல்ல துடிக்கிறாங்க, அதனால சீக்கிரம் என்ன சரி பண்ண அப்படின்னு சொல்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன எதிரா வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன்னு சொல்ல, ராஜா ஒண்ணு எந்திரிச்சு நீ என்னதான் சொல்ற, நீ எதுக்காக வந்த, ஷேமன் பேலஸ் வேணும்னு கேட்டா கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்கு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, சூனியக்காரியும் என்னை துரத்துன ராஜமாதாவை நான் காலி பண்ணணும், உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் இந்த பேய்கள் எல்லாம் பாப்பாங்கல்ல, அதுக்குண்டான மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதை எதுக்கு பண்ணிட்டு இருக்க நம்ம கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டா. அப்புறம் அப்படி கிட்டத்தட்ட மருந்து தயாராகி முடிக்குது. இந்த ஹீரோ பேபிள் எதையோ யோசிச்சுட்டு டபக்குன்னு அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டான். அப்புறம் அப்படியே அவன் கழுத்துல ஒரு சிம்பிள் உருவாகுது. அது எதுக்கு குடிச்ச அப்படின்னு கேட்க, நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, இறந்த ஒருத்தர்கிட்ட பேசணும், அதனால்தான் சரி இப்ப நீ என் கூட வா அப்படின்னு சொல்ல, அவன் முடியாதுங்கிறா. அசிஸ்டன்ட் சொன்னால நீயும் நானும் ஒன்னாவே தான் இருக்கணும், அதனால வான்னு கூப்பிட அவ கொஞ்சம் பயப்படுறா. அவ கைய பிடிச்சி நீ ஏன் ரொம்ப யோசிக்கிற, நான் உண்மையாவே உனக்கு பாதுகாப்பா இல்லையான்றது வெளியில போனா தெரிஞ்சிட போகுது, வான்னு கூப்பிடுறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் குடிச்சிட்டு வந்தப்போ பல்லக்குல யாரோ தூக்கிட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல, அந்த பல்லக்குல தூக்கிட்டு போன 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். யாரா நீங்க, யார்கிட்ட நீங்க பல்லக்க ஒப்படைச்சிங்க, சொல்ல போறீங்களா இல்லையா, இல்லைன்னா அவங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் மாட்ட. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க யாருன்னே பார்க்கல, நாங்க காசை வாங்கிட்டு பல்லக்க கொடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்ல, அவன் ஆளுங்களெல்லாம் வச்சு ரொம்ப மிரட்டினோடனே நம்ம ரவுடி பேபி பேர ஒரு ஆள் சொல்லிடுறாரு. ரவுடி பேபி கரெக்டா அவ வீடுக்குள்ள போலான்னு பார்க்கும்போது ஹீரோ அண்ணனோட ஆளுங்க வந்துட்டாங்க. அவனுங்க அப்படியே தூக்கிட்டு போய் நேரா ஹீரோவோட அண்ணன் கிட்ட கொண்டு விட, அவன் அவகிட்ட ஹீரோவை பத்தி தான் விசாரிக்கிறான். அவன் உயிரோட இருக்கானா, எங்க இருக்கான், ஒழுங்கா சொல்லிருன்னு சொல்ல, அவன் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்றா. நான் எப்படி அவனை புடிச்சு கொல்ல தான் போறேன், நீ மட்டும் சொல்லல உன்னையும் சேர்த்து கொண்டுருவேன்னு சொல்ல, அவ எனக்கு முதல் தெரிஞ்சாதான்னு சொல்ல முடியும், அன்னைக்கு தான் நான் அவனை கடைசியா பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்னு சொல்றா. அவன் கேட்கவே மாட்டான். அப்படியே அவன் லைட்டா அசந்த நேரம் அவனை அடிச்சு கூட இருக்கிற
ஆளுங்கெல்லாம் அடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணலான்னு பாக்குது இந்த ரவுடி பேபி. ஆனா என்ன பண்ண, புடிச்சிட்டாங்க. அவனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி பேபி தலைமுடியை புடிச்சிட்டு, இவ்வளவு நாள பாக்கலையா, அப்பா அவன் மறைஞ்சிருக்கான், அவனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படி நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவங்க மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் பயத்துல மூஞ்ச ரொம்ப மூடிக்கிட்டு வரா. இப்படி நீ மூஞ்ச மறைச்சிக்கிட்டு வர்றதுதான் எல்லாரும் உன்னையே பாத்துட்டு இருக்காங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு, எடு அப்படின்னு சொல்ல அவளுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு பயம். அப்புறம் அவன் தலையில மூடி இருக்கிறத எடுத்து விட்டுட்டு, சுத்தி பாரு, உன்னை யாருமே பார்க்கல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸை கொடுக்குறான். நீ ஒரு சாதாரண பொண்ணு தான், மத்தவங்க இங்க எப்படி நடமாடுறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும். அது மட்டும் இல்லாம அப்படியே உன்னை யாராவது பார்த்தாலும் நீ அழகா இருக்க, அதனாலதான் பாப்பாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஆவுன்னு பயந்துட்டு கத்துறான். என்னடான்னு பார்த்தா இந்த பேயை பாக்குற மருந்தை குடிச்சான்ல, அவன் முன்னாடி ஒரு குட்டி பையன் பேய் நிக்குது. அது வேற கழுத்தை சுத்தி சுத்தி காட்டுது. இவன் பயத்துல ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு அலறான். அவளும் யாருக்கு காவல்னே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தட்டு விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. இவன் பின்னாடியே ஒன்னா போலான்னு கெஞ்சிக்கிட்டே போறான். இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா அந்த 100 வருஷம் மரம் இருக்குல்ல, அதை போய் பாக்குறான். அங்க முந்தி மாதிரி இல்ல, அதுல நிறைய கட்டையில மனுஷங்களை கொல்ற மரம் அப்பெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இப்ப அசிஸ்டன்ட் விருப்பச்சீட்டு கொண்டு வர்றது இல்ல போல. இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், சார் நம்ம இப்ப யாரை கண்டுபிடிக்க போறோம், அந்த முகமுடி கில்லறையா இல்ல அந்த ஹீரோவையான்னு கேக்குறா. யோனும் 2 பேரையும் தான் பிடிக்கணும், ஒருத்தனை கண்டுபிடிச்சா இன்னொருத்தனை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கீசாங்ஸ் தான் தங்குவாங்கல்ல, அந்த முகம் கூட இருந்துச்சு, அந்த பொண்ணு இருப்பாள்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆள் அரபமே இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. என்னாச்சு, ஏன் இந்த இடத்துல ஆளே இல்லைன்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அப்ப யாரோ வர மாதிரி இருக்க, டக்குனு இவன் ஹீரோயினை பிடிச்சி ஒரு இடத்துல மறைஞ்சிக்க, அப்படி தெரியாம லைட்டா ஹீரோயினை ஹக் பண்றானா, அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படி யாராவது வராங்களான்னு எட்டி பாக்குறான். பக்கத்துல ஒரு பயங்கரமான பேய் நிக்குது. இவனுக்குலாம் செம்ம பயமா இருக்கு. அப்புறம் அப்படி தைரியத்தை வர வச்சுட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவ்வளவு பயம் இருக்கிறவன் எதுக்கு அதை குடிக்கணும்? இப்ப அப்படியே அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு பயந்துகிட்டே தான் கதவை திறக்கிறான். கதவை திறந்து வேகமா உள்ள போய் கையை வச்சே காத்துல சீவுறான். பார்த்தா யாருமே இல்ல. அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள மேல இருந்து ஒரு பேய் தலைகீழ தொங்குது. இவனுக்குலாம் செம்ம பயமாயிருச்சு. ஆனா இது அந்த பொண்ணு கிடையாது, வேற பேய். அப்படி பயந்து போய் வெளியில ஓடி வந்துட்டான். ஹீரோயினும் இப்படி பயந்தானா எதையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் வெளியில உட்காந்து அந்த பேய் கிட்ட பேசுறாங்க. கொஞ்சம் பயத்துல தள்ளியே தான் உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு இருக்கால, அவ இப்ப எங்க இருப்பான்னு தெரியுமான்னு கேட்க, அந்த பேய் அப்படி பாக்குது. ஆனா எதுவுமே பதில் சொல்லல. சரின்னு அவனும் அங்கிருந்து போயிட்டான். அவ எப்படி இறந்த இடத்துலதான் இருப்பா, அந்த வாட்டர் மில்க்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவ வராளான்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா அவ பின்னாடி ஒரு 10 பேய் கிட்ட நிக்குது. இவெல்லாம் செம்மையா பயந்துட்டான். வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே அந்த வாட்டர் மில்லுக்கு போய் அங்க இருக்கிற ரூமை போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணு இல்ல. சரி கிளம்பலான்னு பார்த்தா அந்த பொண்ணு அங்க வந்துட்டா. ஹீரோக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. அவனால பேசவே முடியல. அப்புறம் உன்னை யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு கீழே அப்படி பாக்குறா. கீழே பார்த்தா ஒரு சிம்பிள் அங்க இருக்கு. அது என்ன சிம்பிள்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்புறம் அந்த பொண்ணும் ஹீரோக்கு மரியாதை கொடுத்து அவனை வழி அனுப்பி வைக்கிறா. இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா அவன் அந்த 100 வருஷம் மரத்துக்கிட்டன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், நம்ம இப்படியே தான் அங்க நிக்க போறோமா அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்றது அப்படின்னும் போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், இந்த கேஸே க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்மளால மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்பதான் அந்த மரத்துல எழுதி இருக்கிறத யோன் நோட் பண்றான். இந்த மரத்துல ஆசையை எழுதி போட்டா கொன்றும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட இடத்துக்கு காட்டுல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்காக அவ அந்த வாட்டர் மில்ல நின்னுட்டு இருந்தா, அப்பதான் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம வரா. இவனும், நீ ஏன் எதுவுமே கேட்க மாட்டற, நான் எப்படிப்பட்டவன், ஏன் இப்படிலாம் ஆச்சுன்னு உனக்கு குழப்பமாவே இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவ, என்ன பார்த்தப்ப உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதாவது அவளுக்கு சாபம் ஆக்டிவேட் ஆனோடனே முடியெல்லாம் வெள்ளையாகி ஒரு மாதிரி ஆனால, அதுக்கு அவன், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு, ஆனா என் மனசெல்லாம் வலிச்சிச்சு அப்படின்னு சொல்ல, அவளும் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்தோட பாக்குறா. அவனும் பாக்குறான். அப்புறம் அப்படி பேச்ச மாத்துறதுக்கு, ஆமா நம்ம அந்த கோயிலுக்கு போகலையே, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோயினும், ஆமா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நாம அதை முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. எங்க போறான்னு பார்த்தா அந்த 100 வருஷத்துக்கு மரத்துக்கு தான். நல்ல வேலை கரெக்டா யோனும் அவனோட அசிஸ்டன்டும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அங்க வர்றாங்க. அந்த 100 வருஷம் மரத்துல ஒரு ஆசை எழுதி போட்டிருக்கு, நான் ஆசைப்படுறவங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அந்த டேக ஹீரோ எடுத்து வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் பாக்குறான், அதுல நிறைய எழுதி இருக்குல்ல, ஆசை எழுதி வச்சா கொல்லும் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ
ஹீரோயின் ஏன் இப்பெல்லாம் எழுதிருக்குன்றது ஃபர்ஸ்ட் அவளுக்கு புரியல. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கோயிலுக்கு வராங்க. அசிஸ்டன்ட் செம்ம கோவத்துல இருக்கான். 2 பேரும் எங்க போனீங்க, ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் திட்டுறான். எங்களுக்கு உதவி பண்ணுன்னு கேட்டதுனால இப்பெல்லாம் அசால்ட்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு அந்த 100 வருஷம் மரம் ஏன் அப்படி இருக்கு, என்ன நடக்குது, என்னால எல்லாரும் சாகுறாங்களா, என்னோட சாபத்தினால இன்னும் எத்தனை பேர் செத்துருக்காங்க, அந்த மரத்துல ஆசை எழுதி போடுறவங்க எல்லாம் செத்தாங்களா, 12 தடவை அந்த மெழுகுவர்த்தி அடைஞ்சிச்சு, அப்ப 12 பேர் என்னால செத்தாங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அவ என்ன பேசுறான்னு. எல்லாமே அந்த சூனியக்காரியோட வேலையான்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட்டும் அந்த சூனியக்காரி எப்படியோ அந்த மரத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கா, அதனால ஒரு அசாசினை ஏவி இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, அப்ப எல்லாருமே என்னாலதான் செத்துட்டு இருக்காங்களா, எதுக்கு அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த காட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் செஞ்சேன், மெழுகுவர்த்தி ஏத்தனா சாபம் நீங்குன்னு சொன்னாங்க, நான் அதை செஞ்சேன், இந்த சாபத்தினாலதான் அந்த சூனியக்காரி என்ன கொல்ல வந்தான்னு நினைச்சு இந்த சாபத்தை நான் போக்குறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஏன் அந்த சூனியக்காரி அவங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்கா, என்னால இந்த சாபத்தால வெளியில வரவே முடியாதா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு அங்க இருந்து பாக்குறா. ஆனா தடுமாறுறா. டக்குனு ஹீரோ புடிச்சுக்கிட்டான். அமைதியாரு, எனக்கு நீ என்ன சொல்றன்றது ஓரளவுக்கு புரியுது, ஆனா இது உன்னோட தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உங்களோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அவளும் என்னாலதானே இறந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உன்னாலதான் ஒன்னும் இல்ல, அது அந்த முகமுடி கில்லர் பண்ணதுன்னு சொல்ல, ஹீரோயின் வேண்டாம் என்னை விட்டுரு, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட கையை எடுத்துட்டான். அவ அப்படியே அங்கிருந்து போயிட்டா. அப்புறம் அப்படியே அந்த சூனியக்காரியை தான் கட்டுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட அடியால் பொண்ணு ஒண்ணு வந்து ராஜமாதா அவங்கள பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிட, இந்த சூனியக்காரி ராஜமாதாவை போய் பாக்குது. ராஜமாதா ராஜா எப்படி இருக்காரு, அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்க, ஏன் இப்படி கேக்குறீங்க, அவர் இருக்காரா இறந்துட்டாரான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ராஜாவோட உடம்புல என்னோட இளவரசர் போக போறாருல அதனால கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் சீக்கிரமாவே குணப்படுத்திடுவேன்னு சூனியக்காரி சொல்லிட்டு, நீங்க தான் இப்ப அரசவை விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ராஜமாதாவும் இப்ப மக்களுக்குலாம் ராஜா உடம்பு சரியில்லாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால நாம இதை சீக்கிரம் சரி பண்ணணும், நாளைக்கு அரசவைக்கு நீயும் வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சூனியக்காரெல்லாம் அப்படியே லைட்டா சைடா சிரிக்குது. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ அந்த 12 மெழுகுவர்த்தி அணைஞ்சதுல அதை பார்த்துட்டு முட்டி போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோ வரான். வந்துட்டு அவன் கொஞ்சம் உருக்கமா பேசுறான். என்னாலதான் எங்க அம்மா இறந்தாங்க, நான் பெருசா ஒன்னும் ஆசைப்படல, மத்தவங்க மாதிரி நானும் ஒரு நல்ல முறையில உள்ள பையன்ற மாதிரி தான் வாழ ஆசைப்பட்டேன், அதுக்காக என்னால முடிஞ்சதை பண்ணேன், எல்லாரும் சொன்னாங்க எதுவும் பண்ணாத, உன் வாழ்க்கை இதுதான் அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனா நான் அதெல்லாம் கேட்காம பண்ணேன், எல்லாரையும் மாதிரி வாழணும்னு ஒரு பேராசைப்பட்டேன், அதனாலதான் எங்க அம்மா இறந்தாங்க, என்னாலதான் என் ஃப்ரெண்டும் இறந்தா, நான் சாதாரணமா ஒரு மனுஷனை வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த 100 வருஷம் மரத்துல ஒரு விருப்பச்சீட்டை எடுத்துட்டு வந்தான்ல அதை அப்படியே அங்க வச்சுட்டு போறான். இப்ப அப்படி காலையில அரசவையில காட்டுறாங்க. அங்க அந்த சூனியக்காரியும் நிக்குதா. அமைச்சர்கள்லாம் அப்படி குசுகுசுன்னு பேசுறாங்க. இவன் என்ன இங்க பண்றா, அந்த சூனியக்காரி என்ன பண்றா அப்படின்ற மாதிரி. ராஜா எல்லாம் கண்ணை மூடிட்டுதான் உட்காந்துருக்காரு. ராஜமாதா திரைக்கு அந்த பக்கம் உட்காந்துட்டு நம்ம ராஜா நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றதுக்காக ஷேமன் பேலஸ் ஓபன் பண்ணோம், இப்ப அதே மாதிரி நம்ம டோயஸ் டெம்பிளையும் ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூனியக்காரிக்கெல்லாம் ஷாக்கு தாங்கல. நம்ம ராஜாவுமே டோயஸ் டெம்பிளை திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சாரு தானே அப்படின்னு சொல்ல, ராஜாக்கெல்லாம் செம்ம டென்ஷனா இருக்கு. ஆமா நான் நினைச்சேன்தான், ஆனா டோயஸ் டெம்பிளை திறக்கிறதோ இந்த ஷேமன் பேலஸை திறக்கிறதோ நம்ம ராஜ்யத்தை எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதே மாதிரி டோயஸ் டெம்பிளை யார் தலைமை தாங்கணும்ன்றதையும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்கன்னு ராஜா கத்த. ராஜமாதா அந்த விஷயத்தை நீங்க கொஞ்ச நேரம் ஆற போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டோயஸ் டெம்பிள தலைமை தாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் இத்தனை வருஷமா நம்ம ராஜ்யத்துக்கு விசுவாசமா இருந்தவர், ராஜ்யத்தோட நல்லத விரும்பினவர், அவரை தான் நான் தலைமையா போட போறேன்னு சொல்லிட்டு நம்ம மந்திரவாதியோட பேரை சொல்ல, மந்திரவாதி கன் மாதிரி வர்றாரு. இந்த சூனியக்காரிக்கெல்லாம் ஷாக்கு தாங்கல. எத்தனை ஷாக்குடா கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க அங்க நம்ம மந்திரவாதி வந்து நிக்க, அப்படியே ராஜமாதா முகத்துல ஒரு வெற்றிக்கான சந்தோஷம் தெரியுது. இப்ப அப்படியே சூனியக்காரி செம்ம கோவமா அதோட இடத்துக்கு போயிடுச்சு. அங்க போயிட்டு மந்திரவாதி இப்ப எங்க இருக்காருன்னு அடியாள் கிட்ட கேட்க, அடியாளும் ராஜமாதாவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்ல, அப்படி அங்க நம்ம ராஜமாதாவையும் மந்திரவாதியையும் காட்டுறாங்க. இந்த மந்திரவாதி ராஜமாதாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார்ல, அதுல இதைதான் கேட்டிருப்பாரு போல, இந்த டோயஸ் டெம்பிளை திரும்ப திறக்கணும், அதுல என்ன தலைமை ஆக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், அந்த சூனியக்காரியோட எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்க, மந்திரவாதியும் இந்த ராஜ குடும்பத்தையே அழிக்கிறது தான் அவளோட எண்ணம், இந்த ராஜரத்தை இதுக்கு மேல வரக்கூடாது, இந்த ஜோசனையே அழிக்கணும், இந்த நாட்டையே அழிக்கணும்ன்றது தான் அவன் என்னன்னு சொல்ல, ராஜமாதாவும் நாட்டை அழிக்க பாக்குறாளா, அவ சாபத்தை அழிக்க போறதாலாம் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் ராஜமாதா கிட்ட மந்திரவாதி சொல்றாரு, அவளால சாபத்தை அழிக்கவே முடியாது, அந்த சாபம் அவளோட கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, அப்ப இதுக்கு வேற வழியே இல்லையான்னு ராஜமாதா ஷாக்கா கேக்குறாங்க. இந்த சாபத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் இளவரசி, நம்ம இளவரசர் கூட பிறந்த பொறப்பு அப்படின்னு சொல்ல, அதே டைம் இன்னொரு பக்கம் இந்த சூனியக்காரி இருக்குல்ல, எல்லா விஷயத்தையும் மந்திரவாதி ராஜமாதா கிட்ட சொல்லிடுவாருன்னு இந்த சூனியக்காரி ராஜா கிட்ட போய் அப்படி பிளேட்டை மாத்தி போட்டுட்டு இருக்கு. நம்ம ராஜமாதா
ராஜமாதாவுக்கு பிறந்தது இளவரசர் மட்டும் கிடையாது, கூடவே இன்னொரு ரெட்டை குழந்தையும் பிறந்துச்சு. அது ஒரு இளவரசி. அந்த இளவரசி மேல சாபம் இருக்கு. அது சாபத்தோட பிறந்தது. அதனால அவரை கொல்ல சொன்னாங்க. ஆனா இந்த மந்திரவாதி ஈவு இறக்கப்பட்டு அந்த குழந்தைய கொல்லாம விட்டுட்டாரு. இந்த சாபத்தால தான் இப்ப இத்தனை நடக்குது. உங்க உடம்பு இப்படி இருக்கிறது, இந்த நாட்டுல இப்படிலாம் கஷ்டம் நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சாபம் தான் அப்படின்னு சொல்லி ராஜாவும் இப்போ டோயிஸ் டெம்பிளுக்கு ஒருத்தர் தலைமையா வந்திருக்காரு, அவரா அப்படின்னு கேட்க, ஆமா அவர் தான். இப்ப அவர் ராஜமாதாவோட சைடுக்கு சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, ராஜா ஒண்ணு ராஜமாதாவால தான் இவ்வளவு நடந்திருக்கு, இப்ப அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவருக்கெல்லாம் செம்ம கோவம். இப்ப அந்த இளவரசி எங்க அப்படின்னு கேட்க, அப்படி இங்க கட் பண்ணி நம்ம ராஜமாதாவுக்கு வந்துட்டாங்க. நம்ம மந்திரவாதி இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா தான் அந்த இளவரசியை காப்பாத்த சொன்னாரு அப்படின்னு சொல்ல, முந்தினா ராஜாவா, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ராஜமாதா ஷாக் ஆகுறாங்க. அவருக்கு எவ்வளவு தெரியும், இளவரசனும் இளவரசியும் எப்படி எனக்கு பிறந்தாங்க, இந்த சாபம் இதெல்லாம் பத்தி தெரியுமா அப்படின்னு ஷாக்கா கேட்க, மந்திரவாதியா ஆமான்னு சொல்ல ராஜமாதா அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. எல்லாமே என்னாலதான், நம்ம ராஜாக்கு இளவரசருக்கு இப்பெல்லாம் ஆனதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்ல, மந்திரவாதி இளவரசியால சூனியக்காரியை அழிக்க முடியும், நான் இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்தேன், அதனால இளவரசிய மறைச்சே வச்சிருந்தேன், இளவரசிக்கு எந்த விஷயமே தெரியாது, ஆனா இந்நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமே அவங்க தைரியமா இருப்பாங்க, அவங்க தைரியத்தை வெளிப்படுத்தி அவங்க வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ இப்ப கொஞ்சம் தைரியமா கிளம்பி வந்து அந்த விருப்பச்சீட்டு ஒண்ணு இருந்துச்சுல அதை எடுத்துட்டு நேரா ஹீரோ கிட்ட போய் நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டிட்டு எங்கேயோ கிளம்புறா. அப்ப அசிஸ்டன்ட் யோசிக்கிறான், ஹீரோயின் இருந்துட்டு அவ என்னதானே டார்கெட் பண்றா, என் மேல உள்ள நம்பிக்கையில தானே விருப்பச்சீட்டுல எல்லா மக்களும் எழுதி போடுறாங்க, அப்ப அவங்களெல்லாம் நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் இருந்துட்டு என்னாலே அந்த முகமுடி கிளரை தாக்கு பிடிக்க முடியல, நீ எப்படி வெளியில போவ, அது உனக்கு ஆபத்துன்னும் போது அது எவ்வளவு ஆபத்துன்றது எனக்கும் தெரியும், ஆனா என்னால உங்க 2 பேருக்கு ஏதோ ஆயிடக்கூடாது, என்ன நம்பி அந்த விருப்பச்சீட்டு எழுதி போடுறாங்க, அவங்க கொல்லப்படுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, அப்ப இப்ப என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, விருப்பச்சீட்டு எழுதி போடுறவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நான் அந்த கொலகாரன் கிட்ட என்ன வேணாலும் பண்ணுன்னு நான் டைரக்டா பேச போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின் சொல்றதுதான் சரின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கோலன்னு நினைச்சு நம்மள அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, இன்னும் தான் கஷ்டப்படுத்துவாங்க, நாம பயப்படலன்றத காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே நேரம் மந்திரவாதியை கட்டுறாங்க. அவர் இவ்வளவு நேரம் கன் மாதிரி இருந்தாரு, அந்த டோயிஸ் டெம்பிளுக்கு உள்ள அப்படியே வர அவர் அப்படியே சட்டையெல்லாம் கழட்டிட்டு வராரு, அவரால் நடக்கவே முடியல, அப்படியே வயத்தை புடிச்சிட்டு வராரு, அவர் ரொம்ப வழியில இருக்காரு போல, அப்படியே அந்த சட்டையை கலட்டினா உள்ள அவரோட வயரெல்லாம் அப்படியே தீஞ்ச மாதிரி இருக்கு, அதுல புழு மாதிரி இருக்கு, அது புழுவான்னு தெரியல எப்படியோ இருக்கு. அவர் இப்ப சூனியக்காரியோட சக்தியால் தானே உயிரோட இருக்காரு, அதே நேரம் அந்த சூனியக்காரியும் வந்துருச்சு, வந்து அவர் வயத்தை பிடிச்சி அமுக்கி ரொம்ப வலிக்குதா, அப்புறம் எதுக்கு எனக்கு எதிராக வந்து நிக்கிறீங்கன்னு சொல்ல, இவரும் இளவரசியை கொல்றதுக்கு தானே நீ என்னை காப்பாத்தின, ஆனா அது நடக்கவே நடக்காது, உன் விருப்பத்தெல்லாம் நான் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்ல, சூனியக்காரி நீங்க என்னோட சூனியத்தினாலதான் கொஞ்ச நஞ்ச உயிரோடவே இருக்கீங்க, நீங்க தேவையில்லாம எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தாலே போதும்னு சொல்ல, மந்திரவாதி செம்ம கோவமா நீ உருவாக்குன அந்த சாபத்தால நீ தான் அழிஞ்சு போக போற, அது உன்னதான் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாரு. சரி முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால தாக்கு பிடிக்க முடியல ரொம்ப பழிச்சிச்சுன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்க அந்த வேலைக்கு விருப்பச்சீட்டு அப்புறம் அந்த விருப்பச்சீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு மருந்தெல்லாம் தயாரிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்கறான் என்ன மருந்துன்னு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, கனவுல அவங்க யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள கொண்டு வர்றதுக்கான அந்த மருந்து தான் அதுவும், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு எழுதி போட்டாங்கல்ல, அவங்களோட அட்ரஸை பார்த்தும் போறாங்க. ஏதோ ஒரு வீடு உள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அசிஸ்டன்ட்டும் நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க 2 பேரும் இந்த பக்கம் போய் தேடுறாங்க. அப்போ ஒரு இடத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, சட்டை மட்டும் லைட்டா தெரியுது. ஹீரோயின் அப்படி பக்கத்துல போய் அந்த 100 வருஷ மரத்துல நீங்க தான் எழுதி போட்டதா அப்படின்னு கேக்குறா. டக்குனு அவ கழுத்துல ஒரு வாள் வந்து நிக்குது. அப்படியே ஹீரோ கழுத்துல யாரோ வாழ வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா யோனும் அவனோட அசிஸ்டன்ட்டும். யோன் ஹீரோயின் கழுத்துல வாழ வைக்கிறான், அசிஸ்டன்ட் ஹீரோ கழுத்துல. அப்புறம் யோன் ஹீரோயின் மூஞ்ச பார்த்ததுதான் பயங்கர ஷாக்ல, யோன் நீயா அப்படின்றான். அப்படியே ஹீரோயின் யோனு அசிஸ்டன்ட்னு எல்லாரும் ஷாக்ல நிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோயின் தைரியமா வெளியில வந்துட்டா. அதே மாதிரி யோனுக்கும் கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல அதிரடி ட்விஸ்டுகள்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.